ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை டெய்லரிங் வேர்ல்ட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபேன்சி நெக்லைன் குர்த்தியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஃபேப்ரிக் 2.25 மீட்டர் எடுத்திருக்கேன். அந்த பாலி காட்டன் ஃபேப்ரிக்கு. இந்த என்னுடைய நைட்டி அளவு ஃபுல் லென்த் 53 இன்ச்சஸ்ஸு அண்ட் என்னுடைய மார்பு சுற்றளவு 19 இன்ச்சஸ் வரும். அதாவது ஒரு பக்கம் 19 × 2 பண்ணிக்கணும். அதாவது 38 இன்ச்சஸ் வரும். ஆக்சுவலி இந்த ஃபேப்ரிக் வந்து பாலி காட்டன் ஃபேப்ரிக்கு. இந்த ஃபேப்ரிக்கோட விட்த்தே வந்து 42 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த 42 இன்ச்சஸில் மறுபடியும் 11 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக ஃபுல்லாக வந்து எனக்கு நைட்டி கவர் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து இதை 4 ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். அதாவது 4 ஃபோல்டிங் சைடு என் பக்கமாகவும் 2 ஃபோல்டிங் சைடு என்னுடைய ஆப்போசிட் பக்கமாக இருக்குது. இதனுடைய விட்த்து 42 இன்ச்சஸ், அகலம் வந்துட்டு 15 இன்ச்சஸ் டோட்டலாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு பாட்டமில் வந்து கொஞ்சம் தாராளமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸஸாக துணி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல நான் அளவெடுத்தபடி லென்த் வந்து 42 இன்ச்சஸ். அதாவது நான் வந்து இது வந்து வெறும் பாட்டம் போர்ஷனுக்கு மட்டும்தான் வந்து நான் வெட்டிகிட்ருக்கேன். டாப் போர்ஷனுக்கு வந்து நான் இங்கே ஆப்போசிட்டில் ஃபோல்டிங் சைடில் வச்சு நான் பண்ணேன் இல்லைங்களா, அந்த ரிமைனிங் 2 ஃபோல்டிங் சைடு அதில் வந்து நான் வந்து டாப்புக்காக நான் வந்து துணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல் லென்த்து செக் பண்ணிவிட்டு எனக்கு 26 இன்ச்சஸ் இருக்குது. அதாவது ஒன் சைடு வந்து 13 + 13 இன்ச்சஸ். ஸோ இதை வந்து நான் ஸ்டிச்சிங் மார்ஜின் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த காட்டிகிட்டு வந்து ஸ்லீவுக்காக எடுத்து வச்சுட்டேன். இந்த ஒரு ஃபேப்ரிக் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 13 இன்ச்சஸில் லென்த்தில், அதில் தான் வந்து நான் வந்து டாப் போர்ஷன் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இப்போ ஷோல்டர் 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம நைட்டி வந்து லூஸாக தான் போடுவோம், ஃபிட்டிங்காக போட மாட்டோம். ஸோ அதனால் நெக் விட்த் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் 2.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. டீப் வந்து 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் ஆர்ம் ஹோல் வந்துட்டு அதே 8 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது மார்பு சுற்றளவு வந்து 9 + 3 இன்ச்சஸ் எக்ஸஸாக. ஸோ டோட்டலாக வந்து 12 இன்ச்சஸ் இருக்குது. 9 + 3 இன்ச்சஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் நெக் விட்த் வந்துட்டு 3.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்படி ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எப்படி எல்லாத்துக்குமே டாப் போர்ஷனில் மார்க் பண்ணுவோமோ, நெக் விட்த், நெக் லென்த், ஆர்ம் ஹோல், மார்பு சுற்றளவு எல்லாமே நார்மலாக இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். பட் இது நைட்டிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக துணி வந்து லூஸாக இருக்கணும். ஸோ ஃபிட்டிங்காக வேணும்னா நீங்கள் 1 இன்ச் கம்மி வச்சுக்கோங்க. நான் வந்து லூஸாக தான் போடுவேன். இங்கே வந்து நான் ஷோல்டர் சைடில் 2.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணி அது வந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக் லைன் வந்து 5.5 இன்ச்சஸ், அதை வந்து ஒரு ஷேப் கொடுத்து வெட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு சைடு நம்ம 2.25 என்ன நம்ம எடுத்தோமோ 2.5 இன்ச்சஸ்ஸு, அதுக்கு ஒரு பிளாக் கிளாத் எடுத்துகிட்டு அதே 2.25, அதாவது 2.2 இன்ச்சஸ் என்ன எடுத்துருக்கோமோ அந்த அளவு நம்ம ஃபோல்டிங் சைடில் வச்சுருக்கிறதுனால 2.5 இன்ச்சு ஓப்பன் பண்ணோம்னா 5 இன்ச்சஸ் வரணும். அந்த 5 இன்ச்சஸ் ப்ளஸ் ஸ்டிச்சிங் மார்ஜின் விட்டு 6 இன்ச்சஸாக இந்த பிளாக் கிளாத்தை வந்து நான் ஃபோல்டிங் சைடில் இருந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த 2.5 இன்ச்சஸ் என்ன மார்க் பண்ணமோ அந்த ஃபேப்ரிக்கை வந்து 1 இன்ச் ஸ்டிச்சிங் மார்ஜின் கொடுத்து ஒரு சைடு 3 இன்ச்சஸ் ஆனால் ஓப்பன் பண்ணால் 6 இன்ச்சஸ் வரணும். அந்த மாதிரி 6 இன்ச்சஸ் விடத்தில் நான் வந்து ஒரு பிளாக் கிளாத்து, அதாவது நான் இந்த கிளாத்துடைய அதிகமான இதில் வந்து பிளாக் தான் மிக்சடாக இருந்தது, அதனால் பிளாக் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நைட்டி ஃபேன்சியாக பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிளாத்து நீங்கள் எந்த கிளாத் சூஸ் பண்ணீங்களோ அந்த கிளாத்தில் எந்த ஒரு கிளாத் கலர் சூஸ் ஆகுமோ அந்த கலரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாட்டம் போர்ஷன் பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்ருக்கேன். இதில் எக்ஸஸாக இருக்குது. நான் வந்து பாட்டம் போர்ஷனில் வந்து அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போது அந்த பாட்டம் போர்ஷன் வச்சு நான் வெஸ்ட் லைன் எடுத்தேன் இல்லைங்களா, பாருங்கள் இந்த வெஸ்ட் லைனில் 9 + 3 இன்ச்சஸ் என்ன எடுத்தோமோ வெஸ்ட் லைனில் 1 இன்ச் கம்மி பண்ணி 8 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். அந்த 8 இன்ச்சஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டம் போர்ஷனில் என்ன எக்ஸஸாக துணி எடுத்து வச்சுருக்கோமோ அதை வச்சு அளவு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சுருக்கம் வரும். சென்டர் போர்ஷனில் வந்து கொஞ்சம் ஃப்ரில் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். அதனால் இப்போ நான் எந்த மாதிரி அந்த சென்டர் போர்ஷன் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பேக் போர்ஷனில் வந்து நம்மளுக்கு எந்த சுருக்கமும் வராது. இப்போ ஸ்லீவ் கட்டிங்கில் வந்து நார்மலாக எப்படி ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுவோமோ, அதாவது ஸ்லீவுடைய லென்த்து, பாட்டம் விடுத்து, அப்புறமா 2 இன்ச்சஸ் ஸ்லீவ் ஸ்லோப் டவுன் பண்ணி அது ஷேப் கொடுத்து நார்மலாக எப்படி நம்ம ஸ்லீவ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இது வந்து கீழே ஒரு குட்டியாக ஒரு 1 இன்ச்சுக்கு அந்த டாப் ஃப்ரண்ட்டில் நம்ம பிளாக் கிளாத் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த பிளாக் கிளாத்து மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக நான் ஸ்லீவில் வந்து ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருப்பேன். அது தைக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த லேஸ், ஒயிட் லேஸ் எடுத்திருக்கேன் நான், அது ஒரு டிசைனுக்காக. இப்போ வந்து நம்மளுடைய ஃபேன்சி நைட்டியுடைய அவுட்லுக் எப்படி வருங்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். வாங்க இப்போ ஸ்டிச் பண்ண தொடங்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ண ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம என்ன அந்த பிளாக் கிளாத்து என்ஹான்ஸுக்காக, அதாவது எக்ஸ்ட்ரா அந்த டிசைனுக்காக எடுத்திருக்கோமோ அந்த பிளாக் கிளாத்தை வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரியும் அந்த கெட்ட பக்கம் அந்த பிளாக் கிளாத் பார்த்த மாதிரியும் நீட்டாக வச்சுட்டு பாருங்கள், நான் அதை காட்டிகிட்ருக்கேன். வச்சுட்டு அந்த நெக்லைன் சுற்றியும் ஒரு தையல் போட்டுருங்க. சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து டாப்பில் வந்து ஒரு நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். டாப்பில் வந்து ஒரு நெக்லைன் ஃபினிஷிங் கொடுத்துக்கோம். அதாவது நெக்லைனில் ஒரு சுற்றியும் ஒரு தையல் போட்டு வந்துடுங்க.
தையல் போட்ட பிறகு அந்த சென்டர் போர்ஷனை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணிடலாம். இப்படி ஸ்டிச்சிங் மார்ஜின் விட்டு சென்டர் போர்ஷனை எக்ஸஸ் துணியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அது சிசர் கட் கொடுத்து நாச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பிளாக் கிளாத்தை நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி நான் காட்டியிருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி திருப்பிட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக அந்த நெக் ஃபினிஷிங்கும் உட்காந்துரும். அப்புறமா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃபேன்சியாக ஒரு மாதிரி டிசைனராக வரும். அதையும் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து நெக்லைனை வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ண பிறகு ஷோல்டரை வந்து அதே மாதிரி சென்டரில் வந்து ஷோல்டர்கிட்ட இருந்து நீங்கள் ஸ்டிச்சிங் மார்ஜின் வச்சுட்டு இந்த ஒயிட் லேஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் லேஸை வந்து ஷோல்டர் லெவல்லேருந்து டவுன் வெஸ்ட் லைன் வரைக்குமே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி, அதாவது அந்த ரா எட்ஜஸை மடக்கி பிளாக் கலர் கிளாத்துடைய ரா எட்ஜஸை வந்து ஃபோல்டு பண்ணி அந்த ஒயிட் லேஸை வந்து 2 பக்கமும் வச்சு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சைடும் சேம் அதே மாதிரி தான் அந்த ரா எட்ஜை மடக்கி ஒயிட் லேஸை வந்து வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி அந்த ஒயிட் லேஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே இந்த மாதிரி ஒயிட் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி நீட்டாக தைச்சிக்கோங்க. அதாவது பார்க்குறக்கே ஒரு நீட்டாக லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த டாப் போர்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சி முடிச்சுக்கிட்டோம். இப்போ தைச்சி முடித்ததுக்கு பிறகு நம்ம வந்துட்டு இந்த பாட்டம் போர்ஷனை தான் இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாட்டம் போர்ஷனில் வந்து எக்ஸஸாக துணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது என்ன பண்ணுங்கள், ஃபோல்டிங் சைடில் இருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த சென்டர் போர்ஷனில் ஃப்ரில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்லாக வச்சு முடிச்சுக்கோங்க. சென்டர் போர்ஷன் மட்டும்தான் அந்த 5 இன்ச்சுக்கு ஃப்ரில் வரணும். நீட்டாக அந்த ஃப்ரில் பண்ண அந்த சென்டர் போர்ஷனை நம்ம இந்த லேஸ் ஒர்க் ஆனதுக்கு பிறகு லேஸை வந்து இப்படி தைச்சிக்கிறோம். சென்டரில் வெஸ்ட் சைடில் இப்படி தைச்சிட்டு நம்ம அந்த ஃப்ரில் பண்ண அந்த ஒரு கிளாத் எடுத்து மறுபடியும் மேலே வச்சு நல்ல பக்கம் பார்த்த மாதிரியாக வச்சு அந்த இதையும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் தைச்சி முடிச்சுருங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் அந்த ஃபினிஷிங் முடிச்சுக்கோங்க. டாப் போர்ஷன் அண்ட் பாட்டம் போர்ஷனை வந்து நம்ம இணைச்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இது இணைச்சதுக்கப்புறம் அந்த ஒயிட் லேஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் லேஸை வந்து ஒரு சைடு மட்டும்தான் தைச்சி நம்ம ஃபினிஷிங் கொடுத்துருப்போம். இன்னொரு சைடு அப்படியே இருக்கும். அதையும் கூட இந்த பாட்டம் போர்ஷன் இணைச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற அந்த பகுதியும் கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிச் பண்ண பிறகு பாருங்கள், இப்போ இன்னொரு பேக் சைடில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த பகுதியுமே வந்து நம்ம இப்போது இணைச்சிக்க போகிறோம். அதுக்காக நெக்லைனை வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் ஃபுல்லாக கிளாத் கொடுத்து அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெக்லைன் எந்த இதில் இருக்கோ அந்த அளவுக்கு நான் லைனிங் கிளாத்தை வந்து அதே மாதிரி நீட்டாக வெட்டி எடுத்தாச்சு. அதை வந்து நெக்லைனில் வச்சு நீங்கள் வேணால் ஃபுல்லாக கூட இதுக்கு லைனிங் கொடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட துணி ஷார்ட்டேஜாக இருந்தது. ஸோ அதனால் நான் நெக்லைன் மட்டும்தான் ரெடி பண்ணி அந்த பிளாக் கிளாத்தை நெக்லைனுக்கு வர மாதிரி எப்படி நெக் ஃபினிஷிங் கொடுத்துக்கிட்டேன். இந்த நெக் ஃபினிஷிங் கொடுத்ததுக்கு பிறகு டபுள் ஸ்டிச் போட்டு நெக் ஃபினிஷிங் கொடுத்துக்கோங்க. ஒரு டைம் நெக்லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறமா எக்ஸஸாக இருக்கிற துணி இருக்கும் இல்லைங்களா, அதையும் இதே மாதிரி ஒரு டைம் ஸ்டிச் பண்ணி அந்த நெக்லைனை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பேக் போர்ஷன் டாப் போர்ஷன் கூட முடிஞ்சாச்சு. இப்போ பேக் போர்ஷனில் இருக்கக்கூடிய பாட்டம் போர்ஷனும் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி நம்மளுக்கு ஃப்ரில் வந்துட்டோ வராது, இது வந்துட்டு ப்ளைனாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 2 போர்ஷனையும் நம்ம வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். நார்மலாக எப்படி ஷோல்டர் போர்ஷனை ஜாயின் பண்ணிக்கோமோ ஸோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே டபுள் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டாக நம்ம வந்து கட்டிங் போட்டுட்டோம்னா எக்ஸஸாகவும் துணி வராது, நம்மளுக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் போர்ஷனை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த நைட்டியே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போதே நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் வந்து ஸ்லீவ் போர்ஷனில் வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு 1 இன்ச் அளவுக்கு பிளாக் கிளாத் வச்சு அந்த சென்டர் போர்ஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது நெக்லைன் என்ன பிளாக் போர்ஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பட்டை மாதிரி நான் வந்து ஸ்லீவ் வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு பட்டை ஷேப்பில் நான் வந்து ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அது மேட்சிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நார்மலாக ஸ்லீவை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டா இதனுடைய நைட்டுடைய ஃபினிஷிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவை அந்த பிளாக் கிளாத் நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுவும் பார்க்குறக்கு ஒரு ஃபேன்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்லீவை வந்து இணைச்சிட்ருக்கிறேன். ஸோ அது 2 பக்கமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃப் போர்ஷனாக பண்ணி இணைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நல்ல டெக்னிக், உங்களுக்கு ஈவனாக உட்காரும். இப்போ வந்து ஸ்லீவுடைய அகலம், ஆரம்போலினுடைய அகலம் எல்லாம் நான் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து சைடை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அழகாக உங்களுக்கு வந்து ஷேப்பும் உட்காரும். அப்புறமா பார்க்குறக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் ஸ்லீவ் நான் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படி இருந்தது, பாட்டம் வந்து
முடிச்சிட்ருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த துணியை வச்சு 2-2.5 மீட்டர் இருந்துச்சுன்னா ஒரு ஃபேன்சியாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணி நைட்டியை வந்து வியர் பண்ணிக்கலாம். எனக்கான செலவு வந்து ஓன்லி 110 ருபீஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் இப்படி ஃபேன்சியாக தைச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.